வணக்கம் நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நான் உங்களுடைய டாக்டர் மோகன் பழனியப்பன் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்ஆர்ஜி டயக்னாஸ்டிக்கில் கிளினிக்கல் கார்டியோ பிசிஷியன் கம் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் ஸ்பெஷலிஸ்ட் செயல்படும். இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசின் இல்லைன்னா புதுப்பியல் மருத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தொப்புள் கொடியை சேகரித்து வைப்போம். அது எதுக்குன்னா, அந்த தொப்புள் கொடி காஞ்சு அதுக்கப்புறம் அது உதிரும்போது அதை பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாலையோ இல்லை ஒரு தாயத்து மாதிரி செஞ்சு கட்டிடுவாங்க. அப்போ என்னென்னா, நமக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தொப்புள் கொடியில் இருக்கிற பொடியை எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அது உள்ளே போய் அந்த தாயினுடைய அந்த ஸ்டெம் செல் மாதிரி வேலை செஞ்சு அந்த நோய்களை தீர்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா பிளட் பேங்க்ஸ் வந்துருச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிளாசென்டல் பேங்க்ஸு, ஸ்டெம் செல் பேங்க் நிறையா வந்துருச்சு. பட் இதெல்லாம் இல்லாதப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதற்கான தீர்வு தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்பி இல்லைன்னா ரீஜெனரேட்டிவ் மெடிசன். இந்த பிஆர்பி அப்படின்னா என்னென்னா, நமக்கு எந்த இடத்துலையாவது நமக்கு வலி இருக்குது இல்லை நாள்பட்ட புண்ணு இருக்குன்னா அதுக்கு இந்த பிஆர்பி யூஸ் பண்ணி நம்ம நம்மளுடைய நோயை குணப்படுத்தலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேன்சர் இருந்தால் பிஆர்பியை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ரிலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அதில் ஸ்பெஷலைஸ் செல்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக நம்மளுடைய ஒரு அவுட் பேஷண்ட் முறையில் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம உங்களுடைய பிளட்லேருந்து தான் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, சார் ஒரு இன்ஜெக்ஷன் தானே, இது ஏன் இவ்வளோ காஸ்ட்லி இருக்குது, காஸ்ட் எஃபெக்டிவ், மற்றதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்கலாம். இப்போ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வலி அப்படின்னு போனாவே மூட்டு வலி முதுகு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இல்லைன்னா பெயின் இன்ஜெக்ஷன் மாதிரி போடலாம். பட் அதில் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டீராய்டு மற்றும் பெயின் இன்ஜெக்ஷன் அதுவும் ஒரு அலோபதி தான். பட் என்னென்னா ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். அது ரொம்ப எஃபெக்டிவ் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 2 to 3 months இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வலி வரலாம், இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகலாம். பட் இந்த பிஆர்பி வித் க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் நம்ம கொடுக்கும்போது அது உங்களுடைய உடம்புலேருந்து எடுக்கப்படுகிறது. அது பார்த்திங்கன்னா நம்ம வெயின் மூலமாக எடுக்கலாம், இந்த எலும்பு மஜ்ஜையிலேருந்து எடுக்கலாம், இல்லை நம்ம ஃபேட் இதுலேருந்து எடுக்கலாம். பட் நம்ம யூஸ்வலாக இங்கே பெரிஃபரல் பிளட்லேருந்து தான் எடுக்கிறோம். எலும்பு மஜ்ஜைக்கு நம்ம ஃபெசிலிட்டி கம்மிங்கிறதுனால அது ஒன்றும் பண்ணுறதில்ல. பட் அதுவும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மூட்டு ஜவ்வுகளில் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸில் யூஸ் பண்ணலாம், ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நாள்பட்ட பொண்ணுக்கும் பிஆர்பி ஜெல் மாதிரி பிஆர்எஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது ஒரு லாங் டைம் எஃபெக்டாக இருக்கும். ப்ளஸ் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரூவன் ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ஓன் பிளட் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து உங்களுடைய உடம்புல போய் அது வேலை செஞ்சு ஒரு சின்ன இன்ஃப்ளமேஷனை உருவாக்கி வரக்கூடியது தான் நம்மளுடைய பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ். அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாரிட்டிக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு எதை பற்றியும் தகவல் இருந்தால் நீங்கள் எங்களையும் அணுகி தகவல் தரலாம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் டு த பிஆர்பி ஆர் த ரீஜெனரேட்டிவ் மெடிசின். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு குவாலிஃபைட் ஃபெல்லோ ஆர் மாஸ்டர்ஸ் இன் இது அலோபதி முடிச்ச டாக்டர்கிட்ட பண்ணுறது பெட்டர். ஆர் சம்டைம் டென்டிஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களும் பண்ணலாம். ஸோ குவாலிஃபைட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ஹூ இஸ் ஹேவிங் ஏ ஃபெலோஷிப் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ரீஜெனரேட்டிவ் ஸ்டெம் செல்ட்டை பண்ணி உங்களுடைய பலனை அடையுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேட் பிஆர்பி எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் ஆட்டோலாகஸ் வித் எ ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு பிஆர்பி இஸ் ஆல்வேஸ் குட். அதனுடைய எஃபெக்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஸோ நன்றி, வணக்கம்.